ஒரு பிடிஎஃப்ல இருந்து எப்படி டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஏஐ சம்மரி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னா, ஒரு இன்வாய்ஸ் லாஜிஸ்டிக் டீமாக இருக்கீங்கனாக்க இந்த மாதிரி பிடிஎஃப்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை எக்ஸல்லையோ இல்லை உங்களோட ப்ரெசன்டேஷன்லையோ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நம்ம டெலகிராமோடைய ட்ரிகர் வச்சிருக்கேன். ஏதோ ஒரு ட்ரிகர் வைக்கிறதுக்கு டெலகிராம் ட்ரிகரே வச்சுக்கலாம். அது எப்படி ரியல் டைமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறதுக்காக அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அந்த ஃபைலை என்ன ஃபைல் கொடுக்குறோனோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இப்போதைக்கு நான் பிடிஎஃப் தான் வச்சிருக்கேன். அடுத்து ஏஐயில் கொடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். அதோடைய ப்ராம்ப்டிங் வந்து நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் தரேன். என்ன பண்ணுறேன்னா, எனக்கு என்னென்ன தேவையோ அதை எடுக்கிறேன். இது வந்து ஒரு சாம்பிளான பிடிஎஃப், நான் இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்தேன். அந்த சாம்பிள் ஃபைலை எடுத்து நான் வந்து இப்போது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டேட்டாவை எடுக்கிறேன். ஸோ அந்த டேட்டாவை டெலகிராம்லேயே நம்ம அனுப்புறது தான். இப்போ அதை ஒரு குயிக்காக ஒரு டெமோ பார்த்துடலாம். என்னன்னாக்கா, நான் இப்போ ஒரு ஃபைலை வந்து கொடுக்குறேன். ஒரு இன்வாய்ஸே வச்சுக்கோங்க. அந்த இன்வாய்ஸ் வந்து நான் இப்போ தரேன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் நான் டவுன்லோட் பண்ணது. அதை எடுத்து நான் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணுதுன்னா, ஏஐ வந்து இப்போ நான் ஆக்டிவ்ல வச்சிருக்கிறதுனால டெலகிராம்லேருந்து அந்த ஃபைல் வந்ததுன்னா அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் என்ன டீட்டெயில் இன்வாய்ஸில் கேட்குறேனோ, இன்வாய்ஸ்னு இல்லை எந்த பிடிஎஃப் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கான டேட்டாவை எடுத்துக்கலாம். அது ஏஐ ப்ராசஸ் பண்ணிவிட்டு அது எப்படி அவுட்புட் தருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கும், டெலகிராம் மெசேஜ் வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போது இது வந்து எந்த கம்பெனியோடது, எவ்வளோ இன்வாய்ஸோட நம்பர், வேட் நம்பர், அது உங்களுக்கு வந்து இன்வாய்ஸோட நம்பரு இந்த நம்பர் ரெண்டும் சேம் பாருங்கள். ப்ளஸ் வந்து வேட் நம்பர் என்னவோ அது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய கிராஸ் அமௌண்ட் வந்து 453 அது இருக்குது பாருங்கள். டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, டேக்ஸ் எவ்வளோ அது இருக்கும். சர்வீஸ் சார்ஜ் இன்க்ளூட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னாக்கா என்னை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் பிடிஎஃப்னு டைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.